அன்புக்கும் மரியாதைக்குரிய அருமை தம்பி விஜய் மொழி அவர்களே, அருமை சகோதரர் கருணாகரன் அவர்களே, அன்புக்குரிய சுரேந்திரதாஸ் அவர்களே மற்றும் இங்கே வாழ்த்து பேசிய அத்தனை பேரையும் நான் வாழ்த்து வழங்கி, ஒரு சிறிய முயற்சி ஆனால் ஒரு பெரிய மனசு. எனக்கு முதல்ல உங்களதான் ஊடக நண்பர்களை அருமை தம்பிகளை தான் பாராட்டணும். ஒரு சாங்கினாலும் அவங்க மன நிறைவா வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசரா இன்னைக்கு அடுத்த படம் எடுக்க போறாரு. ஆனால் அவருடைய முதல் முயற்சிக்கு நீங்க வந்திருக்கீங்களே, உங்களை நான் முதலில் பாராட்டுகிறேன். ஏன்னா அவர் சாங் எடுத்துட்டாரு, ஆடிட்டாரு, டான்ஸு கூட வந்தாங்க. நான் எல்லாரும் அந்த பெண்களை மொத்தமா பார்த்தோம். ஆனால் ஒருத்த மட்டும் அந்த இடுப்பை மட்டும் பார்த்தோம். விஜய் மொழி அந்த இடுப்பு வந்து இன்னும் கையாண்டான். அப்ப நம்ம முழுக்க நடனத்தை பார்த்தோம். அப்ப விஜய் மொழி இடுப்பை மட்டும் பார்க்கலாம் இல்லையா? அதான் ரசனை. சின்ன குசும்பத்தை சேர்ப்பது விஜய் மொழியில ஒரு சிரிப்புக்காக ஒரு தமாஷ், அவ்வளவுதான். இத அருமை சகோதரர் மெட்ரோ ரயிலாட்டம் சீறி போகாது, மேக்னெட் மைண்டாலே ஒட்டி பார்க்காது என்கிற அந்த பல்லவியில் துவங்குகிற அந்த பாட்டு பெரிய அர்த்தத்தை கொடுக்கவில்லை, பெரிய கருத்துக்களை சொல்றதில்லை, ஒரு பொழுதுபோக்கு ஜாலியா. அவரை அதில் ஹீரோவா அருமை தம்பி மோகன்குமார் அவரே அந்த பாட்டை எழுதியிருக்காரு. அவரு கூட நடனம் ஆடியிருக்காரு. பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கு. நாங்கள் அந்த மாதிரி உருவம் படுத்துகிற டான்ஸ் ஆடுற ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த பெண்களுக்கு ஈடு கொடுக்கிற அளவுக்கு அவர் நிறைவா பண்ணியிருக்காரு. நம்ம செகண்ட் டைம் பார்க்கும்போது கூட இன்னும் கொஞ்சம் அதை பார்க்கணும் போதுதான் தோணுச்சு. அது அந்த அளவுக்கு அதை அதிக கவர்ச்சி குறைவா இருந்தது. விரசம் இல்லை, விரசம் இல்லாம கவர்ச்சி இருந்தது. அது வேணும். பார்க்கணும்னு சொன்ன அது புதுசு பார்க்கணும், எல்லாரும் பார்த்துட மாட்டாங்க. அதுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு ஈடுபாட்டுக்கிற மாதிரி அதை நாகரிகமா பண்ணியிருந்தார். எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு நாகரிகமா பண்ணியிருந்தார். தாய்மார்களும் பார்க்கலாம். அதுதான் எனக்கு வேணும். தமிழ் சினிமாவில் தாய்மார்கள், தங்கச்சி, அக்கா, குழந்தை, அம்மா எல்லாரும் படம் பார்க்கணும். அதை கண்ணை பூசி அதை பாடி அப்படின்னு சில விவச காட்சிகள் நான் ஒரு பெரிய ஒரு முறை நம்ம தனுஷ் ஒரு படத்துல அந்த கௌதமன் படம் பூரா முட்டம் 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 பார்க்கறதுக்கே சங்கடம் இருந்துச்சு. தாய்மார்களும் கூச்சப்படுறது. அதை நான் அட்டாக் பண்ணி பேசணும், தவறு. நம்ம தமிழ் பண்பாடு அப்படி சொல்லல. அழகா எல்லாமே கொஞ்சம் அழகா எல்லாரும் பார்க்குற மாதிரி இருந்தது. மணி நிறைய பாராட்டலாம். அது அந்த அளவுக்கு இந்த ஒரு சாங் இருந்தா கூட நிறைவா பண்ணியிருக்காரு. கேமராமேன் பொண்ணாக பண்ணியிருக்காரு. இசையும் நல்லா கேட்கறது நல்லா இருந்தது. இது மக்களை சென்று சேரும். அதற்கு எங்கள் உறுதியை தான் வேண்டும். எவ்வளவோ சின்ன படங்களை பெருமாள் பண்ணிருக்கீங்க, பெரிய படங்களை கூட கொஞ்சம் குறைச்சி பண்ணுவீங்க. ஆனா சின்ன படங்களை நிறைய பண்ணுங்க. அதான் தர்மம். சின்ன தூக்கிடுங்க. நாளைக்கு அரை நின்று பார்க்க போறதில்ல. தூக்கி ஹீரோ வந்திருக்காங்க, பெரிய பெரிய ஹீரோக்கள் பார்த்தோன்னு தூக்கி வந்து கோடிக்கு போயிட்டாங்க. ரொம்ப சங்கடமா இருக்கு. எடுத்தோன்னு இந்த கோடியா எம்ஜிஆர், சிவாஜி எல்லாம் இந்த காலத்துல 2 படம் வெற்றி பெற்றா 5000 10,000 ஏற்றுவாங்களாம். அது கேட்கறதுக்கே ரொம்ப சங்கடப்பட்டு கேட்பாங்க. ஒரு விஷயம் மட்டும் நான் இருந்தேன். அப்போ பேசும் என்ன ஒரு படம், சிவாஜி, கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷன், சூப்பர் ஹிட் பேசும். அதுக்கப்புறம் சிவாஜியுடைய தம்பி தான் டேட் பார்ப்பார், சிவாஜி பார்க்க மாட்டார்.
சம்பளம் பேசுறதுனா சிவாஜி தம்பி சண்முகம். அவரு கப்பல் ஸ்டுடியோவுக்கு கேஸ் கோபாலகிருஷ்ணன் வந்து சும்மா ஏதோ பேசிட்டு பணம் பிரமாதம் போது நிலம்போது நல்ல கனெக்ஷன் முடியாது. போன பணம் 75,000 கொடுத்துங்க. இது பேசுகிறதுக்கு சம்பளம் 75,000 சிவாஜிக்கு. படம் சூப்பர் ஹிட்டு. இந்த படத்துல ஒரு 25,000 போட்டு 1,00,000 கொடுக்கூடாதா? கொஞ்சம் 1,25,000க்கு அந்த சிவாஜி கணேசனுடைய தம்பி சண்முகம் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. கடைசியில் வரவேற்பு போட்டு கொடுத்தாரு. 15,000 போட்டு 90,000 கொடுத்தாரு அந்த காலத்துல. இப்ப பார்த்தா ஒரு தம்பி ஒரு படம் பாரத்தால வெற்றி பெறுது, பிள்ளைங்களா வெற்றி பெறுது. ஹீரோ நல்லா இருக்கட்டும், ஹீரோக்கு நல்லா வரணும். ஆனா எடுத்த வந்து 3 கோடி 4 கோடின்னு போயிடுறாங்க. கோடி தொட்டுட்டா அப்புறம் எப்படி ப்ரொடியூசருடைய கதி என்ன? அதனால்தான் இன்னைக்கு ப்ரொடியூசர் கவுன்சில்ல ஒரு ஸ்ட்ரைக் அறிவிக்கிற அளவுக்கு ப்ரொடியூசர்களுக்கு சிரமங்கள் இருக்கு. ஸ்ட்ரைக் அறிவிச்சு அதை அவங்க என்ன பண்ண போறாங்க, எதிர்பக்கம் என்ன பண்ண போறாங்க, அப்புறம் அது வர அதை சமாளிக்கணும். ஆனா விட்டு போகணும். 2 பேரும் ப்ரொடியூசருடைய கஷ்டங்களை உணர்ந்து நடிகர்களும் டெக்னீஷியன்களும் டைரக்டர்களும் விட்டு போகணும். ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும். அப்ப செலவுகளை குறைத்து, பட்ஜெட்டை குறைச்சு, சம்பளத்தை குறைச்சு, பேண்டாக்களை குறைச்சு பண்ணி எல்லாருமே நல்லா இருக்கலாம். ப்ரொடியூசர் வாழ்ந்தால் நல்லா சக்சஸ் பண்ண அடுத்து படம் தான் எடுப்பாங்க. நடிகர்கள் சம்பளம் 2 கோடி 3 கோடி வாங்கினா சொத்து தான் வாங்குவாங்க. அந்த பணம் திரும்பி வீட்டுக்கு சினிமாவுக்கு வராது. ஆனா ப்ரொடியூசர் ஜெயிச்சா அதை வர்ற பணம் அடுத்த படம் தான் எடுப்பாங்க. அதனால்தான் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும். அதனால ஆயிரக்கணக்கான தொழிலாளர் குடும்பங்கள் பழைக்குது. எந்த அர்த்தம் என்னுடைய கனவு எல்லாம் அதுதான். தொழிலாளர் இப்போ ஒரு ஸ்ட்ரைக்கு நடந்துச்சுன்னு வச்சுக்க. முன்னோரோட விஷால் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தப்போ கியூப் ரேட்டை குறைக்கணும். அப்போ 8,000 ரூபா வாரத்துக்கு கியூப் ரேட்டை குறைக்கணும்னு ஒரு ஸ்ட்ரைக் அறிவிச்சார். ப்ரொடியூசர்ஸ் படம் எடுக்கூடாது. 4 மாசம் எனக்கு போச்சுன்னு நினைக்கிறேன். அந்த தொழிலாளிகள், துணை நடிகர்கள் பட்ட கஷ்டம் இருக்காங்க. 4 மாசம் புதிய நடிகர்கள்லாம் ஒரு டொனேஷன் கொடுத்தா அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ அந்த தொழிலாளிகள் கஷ்டம். அதனால ப்ரொடியூசர் கவுன்சில் நியாயமான கோரிக்கைகளை உணர்ந்து நடிகர் சபையில ஒத்து சைக்கே இல்லாம பேச்சுவார்த்தை மூலமா இதை முடிச்சா நல்லதுன்னு என்னுடைய வேண்டுகோள். அது நடக்கும், நிச்சயமா அது நடக்கும். எனக்கு இந்த தம்பி அடுத்த முதல் நெறின்னு ஒரு படம் இருக்கார், மோகன்குமார். நல்ல படம். அதை ஒரு விஷயம் சொன்னார். அந்த கதையை ரைட்ஸ் வாங்கி விஜய் ஒரு படம் எடுத்தாங்களாம், மாஸ்டர். நெறி இந்த படத்துடைய அந்த ரைட்ஸ் வாங்கிதான் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனா அவர் என்ன பண்ணியிருக்காரு, நெறியில அந்த பேராசிரியர் நல்லவரா ஒழுக்கம் உள்ளவரா அவர் அந்த படத்தை எடுத்திருக்காரு. அந்த ரைட்ஸ் வாங்கினாங்க. அந்த ப்ரொஃபசர் விஜய் குடிகாரனா முதல் ஷாட்டே குடிக்கிற ஷாட்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் திரும்ப கொஞ்சம் அப்படி அந்த நல்ல கதையை குடிகார கதையாக்கி பெரிய இருக்கு. ஆனா அந்த மாதிரி ஒரு நல்ல படம் நிறைய அந்த படத்தை எடுத்தவர் இப்போ ஒரு ஆல்பத்தின் நிலைமையில மறுபடியும் வந்திருக்கார். அடுத்த படம் என்ன போறாரு, அவர் படம் பண்ண நல்ல படம் பண்ண தமிழ் கலாச்சாரம் பெண்பாடு மிக்க அற்புதமான படம் பண்ண தமிழக மக்கள் நிச்சயம் ஆதரிப்பார்கள். நல்ல படங்கள் எனக்கு நல்லா ஓடுது. கதை களம்னா முக்கியம். ஹீரோ எல்லாம் அப்புறம் கதையை ஒழுங்கா பண்ணுங்க, அதுக்கு செலவு பண்ணுங்க. படம் எடுக்கிறத சிக்கன் ஆடுங்க என்று சொல்லி இது எப்படி எடுத்தாலும் அது எல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது என்னுடைய ஊடக சகோதரர்கள், ஊடக நண்பர்கள், உங்கள் தொண்டு சேவை பெரியது. ஆக நீங்க நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்க. எல்லாரும் ஓட்டுட்டு நீங்க ஓடினா இந்த ஆசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்கள் ஒரே லெவல்ல தான் இருப்பாங்க. நான் 18 வருஷம் கார்பரேஷன் ஸ்கூல் டீச்சராக இருந்தேன். அப்புறம் ரிசைன் பண்ணிட்டேன். அந்த மாதிரி நீங்க என்னைக்கும் நீங்களும் வர வேண்டிய வாழ்க்கையில் என வாழ்க்கை இந்த மெட்ரோ பாடல் மக்களின் மனதை பெற வேண்டும். அது வேகமாக வளர்ச்சி பெற வேண்டும். அது உங்கள் முயற்சியால் இந்த உழைப்பால் பெரிதாக நடக்கும்.
அவர் எடுக்கிற அடுத்த படமும் வெற்றி படமும் அமைய வாழ்த்துகிறேன். அவருடைய மகனுக்கும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நான் இங்கு விடைபெறுகிறேன்.